பொதுவா அம்மா அப்பாவை எல்லாருமே பாசமா தானே தாத்தா பாத்துப்பாங்க. ஆனா எங்களோட அம்மா அப்பா மட்டும் ஏன் உங்களை எதிரி மாதிரி பாக்குறாங்க? அவங்க அத்தனை பேரை சேர்ந்து சொல்லும் போது பாக்குறவங்க அதுல ஏதோ உண்மை இருக்குன்னு நம்புவாங்க தானே தாத்தா. ஏமா ஏன் இதையெல்லாம் கேட்டு தாத்தாவை கஷ்டப்படுத்துறீங்க? சீதா, கேட்கட்டும் விடு. இதுல என்ன இருக்கு? இல்லங்க, வேண்டாம். எதுக்கு இதெல்லாம்? ஏமா, ஓ மனசுல தாத்தா தப்பு செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறியா? ஐயோ இல்ல பாட்டி. சேச்சா, கண்டிப்பா இல்ல பாட்டி. ஆனா இவ்ளோ பேர் ஏன் பாட்டி சொல்லணும்? அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு பாட்டி. அத கேட்கதான் நாங்க 3 பேருமே வந்தோம். இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க கூட உன்னையே தாத்தா தப்பு தப்பா பேசுறாங்க. அத கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? தனிகா தாத்தா கண்டிப்பா நல்லவர் கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அவர் ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்து அதுக்காக தெரியாம அவரை நீங்க கொலை பண்ணியிருந்தா கூட அப்பவும் நாங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா எங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தாத்தா. ப்ளீஸ் சொல்லுங்க தாத்தா, நீங்க தான் அந்த கொலையை பண்ணீங்களா? நீங்க கொலை செய்யலனா அப்புறம் ஏன் தாத்தா உங்களுக்கு கோர்ட்ல தண்டனை கொடுத்தாங்க? அதுவும் 7 வருஷம். நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நீங்க சொல்லவே இல்லையா? ஒருவேளை தப்பு செஞ்சது வேற யாராவதுன்னா அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்காங்களா? அவங்கள புடிச்சு கொடுக்க நீ எதுவுமே பண்ணலையா தாத்தா? ஏன் பாட்டி, தாத்தா உன்கிட்ட சொல்லிருப்பார்ல, நீயாச்சும் சொல்லு பாட்டி. தனிகா தாத்தாவை கொன்னது யாரு? இத பத்தி இப்படி வந்து நாங்க கேக்குறது கண்டிப்பா உங்க மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும், எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் இது உங்ககிட்ட தானே தாத்தா கேட்க முடியும். நீங்களே உங்க வாயால ஆமா நான் தான் இந்த கொலைய செஞ்சேன்னு சொன்னாலும் சரி, இல்ல அந்த கொலைய நான் செய்யலன்னு சொன்னாலும் சரி, என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா நாங்க ரீசன்லாம் கேட்கவே மாட்டோம். உண்மை என்னங்கறத உங்க வாயால கேட்கணும், அவ்வளவுதான் தாத்தா. ப்ளீஸ் சொல்லுங்க. நீங்க கேட்டதுல எந்த தப்பும் இல்லடா. அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. இப்ப வேண்டாம், இன்னொரு நாள் சமயம் வரும்போது சொல்றேன். ஆனா கண்டிப்பா சொல்லுவேன். ஓகே தாத்தா, நாங்க இத கேட்டதால நீங்க ஒன்னும் ஹர்ட் ஆகலல்ல? சேச்சே, என் பேர பசங்கள்லாம் என்கிட்ட உரிமையோட மனசு விட்டு கேட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் தாத்தா. எதுக்கும் நீ கவலைப்படாத தாத்தா, எதுனாலும் பாத்துக்கலாம். சரி தாத்தா, அப்போ நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வரேன் பாட்டி. வரேன் தாத்தா. தனிகா தாத்தாவை நிஜமாவே நீங்க தான் கொலை பண்ணீங்களா? அவங்க அத்தனை பேரை சேர்ந்து சொல்லும் போது பாக்குறவங்க அதுல ஏதோ உண்மை இருக்குன்னு நம்புவாங்க தானே தாத்தா. ஆனா எங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தாத்தா. ஏன் சீதா, நான் உன்னை கேட்டா நீ உண்மையை சொல்லுவியா? இது என்னங்க கேள்வி? சொல்லுங்க. நான் உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன்ல? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? என்னமோ பெரிய இவன் மாதிரி பிள்ளைங்களுக்காக தியாகம் பண்றதா நினைச்சு ஜெயிலுக்கு போனேன்.
7 வருஷம் வாழ்க்கை நம்மளை எங்கெங்கேயோ கொண்டு வந்து விட்டுருச்சு. நான் இல்லாத அந்த காலத்தில் நீ எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருப்ப. சரி, திரும்பி வந்த. இப்போவாச்சும் நிம்மதியாக ஒரு வாழ்க்கை அமைஞ்சிராதான்னு பார்த்தா அதுவும் இல்லை. பெத்த பிள்ளைங்களே வில்ல மாதிரி இல்லாத தொல்லையெல்லாம் கொடுக்குறாங்க. பாவம் சீதா, நீ என்னோட வீராப்புக்கு உன்னோட நிம்மதியை நான் பலி கொடுத்துருக்கேன். இப்படியெல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. அது என்ன நீங்க நாங்கன்னு பிரிச்சு பேசுறீங்க? நமக்கு வர துக்கமும் சந்தோஷமும் அது 2 பேருக்கும் பொதுவானதுன்னு நீங்க தானங்க சொன்னீங்க. அப்புறம் என்ன பேச்சு இது? இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நான் தாங்க மாட்டேன். சீதா, நீ இருக்கிற தைரியத்துல தான் சீதா இந்த பசங்களை எதிர்த்து நிக்கிற. பசங்களை எல்லாம் தைரியமா தான் நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க. பேர பிள்ளைங்க கேட்டதுலதான் உங்க முகம் அப்படியே சுண்டி போச்சு. ஆமாங்க, அதான் பார்த்தேனே. அந்த பிள்ளைங்க வந்து நீங்க கொலை பண்ணீங்களா சொல்லுங்க தாத்தான்னு கேட்கும் போதெல்லாம் உங்க முகம் அப்படியே வாடி போனதை நான் பார்த்தேன். பிள்ளைங்களை ஈஸியா சமாளிக்க முடிஞ்ச உங்களுக்கு பேர பிள்ளைங்களை அப்படி பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு 100 மடங்கு உங்களுக்கு பாசம் இருக்கு. அவங்களும் அதே அளவுக்கு நம்ம மேல பாசமா இருக்காங்கல்ல சீதா? ஆமா ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ம். சரி, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன சொல்லணும் சொல்லு. என்ன என்கிட்ட கேக்குறீங்க? வேற யாருக்கிட்ட போய் கேட்பேன்? சும்மா சொல்லு சீதா, உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு. இதுல என்னங்க சொல்ல முடியும்? இவங்களை பெத்தவங்க தான் தணிகாச்சலத்தை கொன்னாங்கங்கிற உண்மையை சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிட்டா அதுக்கு பிறகு இந்த பிள்ளைங்களோட மனநிலை என்ன ஆகும்? அவங்க எப்படி வளருவாங்க? அவங்க பெரியவங்களாகிற வரைக்கும் அந்த காயம் ஆறவே ஆறாது. அது எப்படிங்க சொல்ல முடியும்? நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு தெரியுங்க, நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு உண்மையை சொல்லியிருந்தா இந்த மொத்த பிரச்சனையும் எப்பவோ முடிச்சு விட்டுருக்கலாமே. ஆமா, பேர பிள்ளைங்க கிட்ட சொல்லாதது இருக்கட்டும். நம்ம பசங்க மருமகளுங்க இவங்கெல்லாம் கொலை செஞ்சத அவங்க கிட்டயே ஒரு அளவுக்கு மேல அழுத்தம் கொடுத்து நீங்க தானப்பா கொலை செஞ்சீங்கன்னு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஏன்? ஏன்னா அவங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ணி என்னை ஜெயிலுக்கு அனுப்பல. நானா தான் அந்த பலியை ஏத்துக்கிட்டு போனேன். அதனால அதுல எனக்கு வருத்தமோ புகாரோ இல்லை. ஆனா தான் செஞ்ச தப்ப உணராம கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாம இவ்வளவு சுயநலமா இருக்காங்களே, அதான் என்னை கோவப்படுத்துது. குறைஞ்சபட்சம் என்ன ஜாமீன் எடுக்க முயற்சியாவது பண்ணியிருக்கலாம். சரி, அதை விடு. உன்னையாவது நல்லபடியா வச்சு பார்த்துருந்துருக்கலாம். அதுவும் இல்லை, வீட்டை மொத்தமா வித்து தின்னுட்டானுங்க. இந்த குணம்தான் என்னை தொந்தரவு பண்ணுது. ஒருத்தங்க நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அதுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும். அதுக்கு மாறா எனக்கு உதவி செய்ய நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன்னு நினைச்சா அது மகா மோசமான மனநிலை. நம்ம பசங்க கிட்ட இருக்கிறது அதான். அதெல்லாம் கரெக்ட் தாங்க. இப்ப என்ன செஞ்சு அவங்கள நீங்க வழிக்கு கொண்டு வர போறீங்க? அதுக்கு என்கிட்ட ப்ளூ பிரிண்ட் எல்லாம் இல்லை சீதா. நம்ம எமோஷன்ஸ் என்ன சொல்லுதோ அதுபடி போவோம். ஆனா ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி அவங்க சுயநலமா எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாலும் அதையெல்லாம் மன்னிச்சு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இந்த வாட்டி இன்னொரு வாய்ப்பு கொடுக்க போறதே இல்லை. வாங்க வாங்க.
என்னாச்சு ரேவதி? உங்க அப்பா வந்தாரா? ம் எங்க வந்தாரு? மணி 11 ஆகுது, இன்னும் ஆளே காணும். எனக்கு என்னமோ அவர் குணத்துக்கு போக மாட்டாரான்னு எனக்கு தெரியல. டேய் யாரா இவன் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிக்கிட்டு. இங்க பாருங்க, இது வரைக்கும் பிரச்சனை நம்ம கிட்ட இருந்தது, இப்போ அசோசியேஷன் வர போயிருக்கு. அவங்களுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். ஏங்க, அங்கதானே செக்ரட்டரி இருக்காரு, நாம வேணா போய் கேட்போம் வாங்க. இருங்க, என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அவர் வராரா இல்லையான்னு பாப்போம். ஏய், அவங்க எல்லாரும் வெட்டியா தானே இருக்காங்க, வாங்க போய் ஏதாவது கலைப்பிடுவோம். வாங்க போலாம். வாங்க வாங்க. சார், நீங்க தானே 11 மணி வரைக்கும் கெடு கொடுத்தீங்க. ஆமா. இன்னும் ஆள் வரலனா யாரையாவது விட்டு என்ன ஏதுன்னு கேளுங்க சார். சரி. வாங்க சார், இந்தாங்க அசோசியேஷன் சார்பா ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணியிருக்கோம். நான் விரும்பித்தான் இந்த வீட்டை காலி செஞ்சுட்டு போறேன்னு இதில் எழுதியிருக்கு. இந்தாங்க, இதில் ஒரு கையெழுத்தை போட்டுட்டு கிளம்புங்க. நாளை பின்ன பிரச்சனை வரக்கூடாது பாருங்க. ஐயோ, கிழிச்சிட்டாரா? தாத்தா, சார் சார், எதுக்கு சார் கிழிக்கிறீங்க? சார், என்ன இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? என்ன பார்க்குறீங்க? நான் வீட்டை காலி பண்ண போகிறது இல்லை, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன? சார், அப்படிலாம் உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியாது சார். சார், ஒரு மர்டர் கேஸ்ல சிக்கி ஜெயிலுக்கு போனவர் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க கூடாதுங்கிறது எங்க அசோசியேஷனோட முடிவு. இதுக்கு நீங்க கட்டுப்பட்டுதான் சார் ஆகணும். அப்படிங்களா? அதாவது நான் ஒரு கொலை பண்ணவன், அதனால நான் இங்கே இருக்கக்கூடாது, அப்படிதானே? அதேதான். ஆனால் என்னோட முடிவு ஒன்று தான். இந்த வீட்டை நான் எந்த காலத்திலையும் காலி பண்ண முடியாது. ஏன் முடியாது? என்னம்மா காவியா கண்மணி, உங்க அப்பன் கேட்குறான், காரணத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க தாத்தா, தயவு செஞ்சு சொல்லிடுங்க. சொல்லுங்க. ஏய் சும்மா இருங்க. ஆமா தாத்தா, சொல்லுங்க ப்ளீஸ். நேத்து நீங்க 3 பேரும் என்னை பார்த்து நீங்க கொலை பண்ணீங்களா இல்லையான்னு கேட்டீங்கல்ல? நேரம் வரும்போது அதுக்கு பதில் சொல்றேன்னு சொன்னேன்ல. ஆமா, அந்த நேரம் இப்ப வந்துருச்சு. அந்த கொலைய
நான் பண்ணல. டேய் சூப்பர் தாத்தா. எங்களுக்கு அப்பவே தெரியும் நீங்க அந்த கொலையை கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு. சி வாய் முடு. இது போதும் தாத்தா, எங்களுக்கு இது போதும். ஐ லவ் யூ தாத்தா. லவ் யூ டு. ஐ லவ் யூ தாத்தா. நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல எங்க தாத்தா தப்பே பண்ண மாட்டாருன்னு. போச்சு சொல்லிட போறாரு. ஹலோ மிஸ்டர் மார்க், நீங்க உங்க இஷ்டத்துக்கு எதையும் சொல்லாதீங்க. கோர்ட்ல நீங்க தானே பண்ணனு அப்பவே ஒத்துக்கிட்டீங்க. கேளுங்க சார், நல்லா கேளுங்க. சொல்லுங்க சார், கோர்ட்ல சொன்னது பொய்யா இல்ல இப்ப சொன்னது பொய்யா? என்னங்க வேண்டாங்க, சொன்ன வரைக்கும் போதும், விட்டுருங்க. வாங்க போலாம். ஒரு சீதா, எதுக்கு பயப்படுற? ஆமா, நான் கோர்ட்ல ஒத்துக்கிட்டேன். அன்னைக்கு சூழ்நிலையில அப்படி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஆனா இப்ப சொல்றேன், அந்த தணிகாசலத்தை கொலை செஞ்சது நான் இல்லை. உமா, உன் அப்பாவை கொன்னது நான் இல்லை. ராஜா, கூண்டோட ஜெயில் தாண்டா. ஏய் வாயை மட்டும் கொஞ்சம் சுமார், தேவையில்லாம பயப்படாத. இங்க பாருங்க, செஞ்ச தப்புக்காக 7 வருஷம் ஜெயில இருந்தீங்க. அப்போ கொலையை யார் பண்ணா? எனக்கு தெரியாது. ஆனா அதை கண்டுபிடிக்கிறது தான் என்னோட முதல் வேலை. எல்லாரையும் கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட கோர்ட்டுக்கு இழுத்து ஒருத்தர் விடாம எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்புவேன். அது ரொம்ப நாள்லாம் இல்லை. என்ன பயமா இருக்கா? என்னடா இவனை விரட்டி அடிச்சிடலான்னு நினைச்சோம், திடீர்னு திருப்பி அடிக்கிறானேன்னு பாக்குறீங்களா? பிள்ளைங்க பாசம், அடங்கி விட்டு கொடுத்து போறது, இதெல்லாம் அந்த பழைய மார்க்கண்டையன். அவன் எப்பவோ செத்துட்டான். அவனை நீங்க கொன்னுட்டீங்க. ஏய், இப்ப இருக்கிறது மார்க். இவனை ஒரு கண்ணத்துல அடிச்சா 2 கண்ணத்திலையும் திருப்பி அடிப்பான். பாசங்கிற பேர்ல வேஷம் போட்டு மோசம் பண்ண நினைச்சா அவங்க முகத்திரைய கிழிப்பான். தன்மானத்தை இழந்து மற்றவங்களோட மான மரியாதையை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இந்த மார்க்குக்கு இல்லை. தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். டேய், இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோங்க.
என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நினைச்ச எல்லாருக்கும் நான் யாருங்கிறத புரிய வைப்பேன். செஞ்ச தப்புக்கு அது யாரா இருந்தாலும் சரி தண்டனை வாங்கி தருவேன். சார், எதுவும் விசாரிக்காம பஞ்சாயத்துன்னு கிளம்பி வந்துடாதீங்க சார். எல்லாரும் போங்க, கிளம்பி போங்க. சீதா, வா போலாம். அப்புறம் ஏன் இந்த பெட்டியை தூக்கிட்டு வந்தான்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். பாவம், நான் 11 மணிக்கெல்லாம் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவேன்னு ஆசையா ஏக்கத்தோட இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நான் சின்ன சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். எப்பவுமே மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம். அதனால தான். வாசிட்டா. பாய் மம்மி. சார், என்ன சார் இப்படி சொல்லிட்டு போறாரு?